பள்ளிக்கூடங்கள்லாம் அப்படி ஸ்பெசிஃபிக்கா யாரும் என்ன டீஸ் பண்ணதில்லை. ஆனா பொதுவா வந்து ஊடகங்கள்ல இல்ல மிச்சவங்கள்ல இப்ப நூலுங்கிறது பாப்பாங்கிறது இந்த ஊறுகான்றது அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு பெருசா கோவம் வந்தது இல்லை. ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. சரி, நம்ம மூதாதையர் ஏதோ ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு கருத்துக்களை திரிச்சிருப்பாங்களாட்டு இருக்கு, நம்ம இதை ஏத்துக்கிறது தான் சரி, நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்செப்ட் பண்ற மனநிலைக்கு போயாச்சு. நம்ம ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அல்லது வேதியர்கள் சொல்லப்படுபவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு 2000 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு தோராயமா சொல்றாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் வெளியிலிருந்து வந்தார்கள். அவர்களுக்குன்னு ஒரு மொழி, எந்த மொழியும் இல்லை. அவர்கள் எந்த நிலப்பரப்பை அடைகிறார்களோ அங்கே இருக்கிறாங்களோ அதுதான் அவர்களுடைய மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் அந்த கருத்தில் உடன்படுறீங்களா? நான் அதை 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்கள் ஒரு 2000 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அது வேற வேற காலகட்டங்களில் இந்த மண்ணுக்குள்ள வந்திருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்காக கைபர் போலான் கணவாயில் வந்தாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கு. இந்த கொங்கன் கோஸ்ட், அரேபியன் சி அந்த கோஸ்ட் மூலியமா சமூகமே வந்து இடம்பெயர்தல் தான். ஆமா, அது பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு 10 பேர் ஒரு இடத்துல தேங்குவோம், இன்னொரு 10 பேர் அப்ப நான் இந்த இடம் செட் ஆகல ஏதோ ஒரு காரணத்தினால வருவாங்க. அப்படி வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க இங்க ஏற்கனவே இருந்த அந்தணர்கள், அவர்கள் அமணர்களா இருக்காங்க. அதாவது யார் பார்ப்பனர்கள், யார் பிராமணர்கள்னா, யார் வந்து இந்த சொத்தையை சேர்க்காம இறைப்பணி மட்டுமே செஞ்சு பிச்சை எடுத்தே வாழ்ந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை கருத்துக்களை சொல்றவங்க பார்ப்பனர்கள், பேரமணர்கள், அதனால பிராமணர்கள் நான் வராங்க. எனக்கு என்னைக்குமே வந்து தமிழ் பார்ப்பனர்களோ இல்ல பார்ப்பனர்னா என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. நான் மேடையில ஏறி பார்ப்பனர்னு பேச வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னா, என் கருத்து ஏதோ ஒரு விதத்துல தமிழ் தேசியத்துக்கு வலிமை சேர்க்குமேங்கிறக்கா பேசணுன்னே தவிர, நான் என்னைக்குமே என்ன தமிழனா தான் பாக்குறேன். நான் இந்த மண்ணோட மகனா தான் என்ன நான் பாத்துக்கிறேன்.